அதை நீங்கள் தாண்டிக்குடியில் மட்டும் இல்லைங்க, பண்ணைக்காடு ஃபுல் ஏரியா கொடைக்கானல் சரௌண்ட்லிங்கே அவகோடா திருட்டுன்றது ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி ஆகிடும். சொல்ல முடியாது, எத்தனை கிலோன்னு சொல்ல முடியாது. ஒரு மதிப்புத்தக்க ஒரு 60 கிலோ வரும். 60 கிலோ வரும். ஒரு கிலோ இன்றைக்கி 200 எவ்வளோ நாள் இது நடக்குது? இது பல வருஷங்கள் நடந்துட்டுருக்குதுங்க. ஒரு 2-3 இங்கே வந்துங்க பல விவசாயங்கள் இருக்குங்க. விவசாயத்தில் வந்து பீன்ஸு, அவரை, சௌச்சௌ இப்படி பல பயிர்கள் இருக்குது. இந்த பயிர்களில் வந்து ஊடு பயிராக வந்து இந்த பட்டர் ஃப்ரூட்டை அங்கங்கே நட்டுருக்காங்க. அதில் இப்போ விலைவாசி கொஞ்சம் கூட இருக்கா, பூரா அங்கங்கே வியாபாரிகளும் சரி, வேறு கூலி வேலைக்கு போகிறவங்களும் அவகோடா ஆட்டையை போட்டு திருடுட்டி கொண்டு வந்து மொத்தக்காரங்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வாட்டுக்கு காசை வாங்கி ஏதோ அவங்க செலவுக்கு வச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க. இது வந்து நாளையோடையில் வந்து ஒவ்வொரு காட்டிலையுமே இதை நிறையா அவகோடாவாக திருடுறாங்க. இதை வந்து தாண்டிக்குடி போலீஸ் ஸ்டேஷனில் கொஞ்சம் அதை சொல்லி அவங்கள கொஞ்சம் கண்காணித்தா எங்களுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. 6 மாதத்தில் எத்தனை கிலோ அவகோடா திருட போட்டிருக்கும்? கடந்த 6 மாதத்தில் குறைஞ்சது ஒரு 4000 கிலோ அவகோடா திருடு போயிருக்கு. இதை பல தடவை நம்ம பேசினாலும் அங்கே நின்று மேம்பாட்டுக்கு போயிடறாங்க. இதை வந்து காவல் நிலையம் பார்த்து நடவடிக்கை எடுத்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியான தாண்டிக்குடி கிராமத்தில் விவசாயம் தான் பிரதானது. எங்கள் ஊர் தான் வேறு தொழில் கிடையாது, விவசாயம் தான் அதிகமாக இருக்குது. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அவகோடா, காஃபி மற்றும் சௌச்சௌ, அவரை, பீன்ஸ் போன்ற பயிர்களெலாம் நாங்கள் விவசாயிகள் பயிரிட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் வனவிலங்குகள் தொல்லை, வனவிலங்குகள் வந்து பயிர்களை சேதப்படுத்தி அதில் நாங்கள் நொந்து இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் தப்பிச்சு நாங்கள் விவசாயி வந்து ஒரு விவசாய பொருளை எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி திருடர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க. தாண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா அவகோடா வந்து களவாண்டு போயிடுறாங்க. இப்போ நான் தோட்டம் வச்சுருக்கேன், எங்கள் தோட்டத்தில் அவகோடா இருக்குது, கான்ட்ராக்ட் இல்லாமல் யாரும் வந்து பிடிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னு கேட்டால் உங்கள் ஊரில் வந்து அப்புறம் களவாண்டு போயிடுறாங்க, அதனால் வரமாட்டேங்கிறாங்க. அதனால் நம்ம காவல்துறை அதிகாரிகள் தாண்டிக்குடி பகுதியில் அவகோடா திருடுபவர்களை பிடித்து அவர்கள் நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு பாதுகாப்பு வழங்கி விவசாயிகள் சிறப்பாக வாழ்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.